வணக்கம். ஜூன் 5ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜூன் 4ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க? 26,776 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளவுக்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க? 39,212 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 12,436 கோடி ரூபாய்க்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க? 25,964 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளவுக்கு விற்பனை செய்திருக்கிறாங்க? 29,283 கோடி ரூபாய்க்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் 3,319 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. நேற்று வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு மார்க்கெட் ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்தது. சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 8.5% இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்தது. இந்த செய்தி நேற்று நம்ம பார்த்துருந்தோங்க. இப்போ மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சென்செக்ஸ் நேற்று இன்ட்ராடேல 8.5% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. அதாவது 6,235 புள்ளிகளை இன்ட்ராடேல இழந்தது. இதே போல ஒரு பெரிய வீழ்ச்சி இதற்கு முன்னாடி எப்போ இருந்ததுன்னா 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் 3 முறை இதே போல வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு சென்செக்ஸ். கொரோனா காரணம்னு நினைக்கிறாங்க. மார்ச் 23ஆம் தேதி 13%, மார்ச் 16ஆம் தேதி 8%, மார்ச் 13ஆம் தேதி 10% வீழ்ச்சியை பார்த்தது. அனைத்துமே இன்ட்ராடேல. நேற்றும் இன்ட்ராடேல 8.5% வீழ்ச்சியை பார்த்தது சென்செக்ஸ். இந்தியா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் நேற்று 50% அதிகரித்தது. கடந்த 9 ஆண்டில் இவ்வளவு அதிகமாக வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் போனது இதுவே முதல் முறை. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். இதற்கு முன்னாடி நாள், அதாவது எக்ஸிட் போல்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணுற அன்னைக்கு வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் கீழே போனது 15% திங்கக்கிழமை. ஆனால் நேற்று இன்ட்ராடேல 50% அதிகரித்தது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். நேற்று ஒரு பெரிய வீழ்ச்சியை மார்க்கெட் பார்த்தது. இருந்தாலும் 2 செக்டர்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. எஃப்எம்சிஜி மற்றும் ஹெல்த் கேர். நேற்று வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸான பிரிட்டானியா, கோல்கேட், பாமலிவ், நெஸ்லே, மேரிகோ போன்ற ஸ்டாக்ஸ்லாம் க்ரீனில் தான் இருந்திருக்கு. இப்போ எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், எஃப்எம்சிஜி மற்றும் ஹெல்த் கேர் செக்டர் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பிஎஸ்சியில் லிஸ்டட் கம்பெனிஸ் நேற்று மட்டும் 30 லட்சம் கோடி ரூபாய் இழந்திருக்கிறாங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் நேற்று ஒரு வீழ்ச்சிக்கு பிறகு அனைத்து ஸ்டாக்ஸும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 30 லட்சம் கோடி இழந்திருக்கிறாங்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில். தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 இருந்து. எம்கே குளோபல் ரிசல்ட்டுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்கிறாங்க? நரேந்திர மோடி மறுபடியும் பிரதமர் ஆவார்னு சொல்லியிருக்கிறாங்க. 3வது முறை அவர் பதவி ஏற்றுப்பார். ஆனால் ஒரு வித்தியாசமான சூழ்நிலை, மெஜாரிட்டி இல்லை. ஷார்ட் டேர்முக்கு மார்க்கெட் டீரேட்டிங் ஆகும்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. எந்த 2 செக்டர்ஸை தவிர்ப்பது நல்லது அதையும் சொல்லியிருக்கிறாங்க. பப்ளிக் செக்டர் யூனிட் மற்றும் கேபிட்டல் குட் செக்டரை தவிர்ப்பது நல்லது, இப்போதைக்கு தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எம்கே குளோபல். எந்த செக்டர்ஸில் பாசிட்டிவாக இருக்கிறாங்க? எஃப்எம்சிஜி மற்றும் ஹெல்த் கேரில் பாசிட்டிவாக இருக்கிறாங்க. நிஃப்டி 50 வேல்யூவேஷன்ஸ் குறித்தும் சொல்லியிருக்காங்க. நிஃப்டி 50 20,000 அல்லது அதற்கு குறைவாக வரும்போது அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மேலும் 10% கரெக்ஷன் நிஃப்டியில் வந்ததற்கு பிறகு வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க எம்கே குளோபல். இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் லெவல்ஸில் எம்கே குளோபல் நியூட்ரலாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மார்க்கெட்டில் இருப்பாங்க, ஆனால் புதிதாக ஷேர்ஸ் வாங்க போகிறதில்ல. எப்போ நிஃப்டியில் அவங்க எதிர்பார்க்குற அந்த 10% கரெக்ஷன் வருதோ அப்போ தான் புதிதாக ஷேர்ஸ் வாங்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க எம்கே குளோபல். பிஜேபி, தெலுங்கு தேசம் மற்றும் ஜனதா தளுடன் இணைந்து தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க. அதனால் அவங்க எப்போவுமே எடுக்கிற மாதிரியான பாலிசி டெசிஷன்ஸ் இனிமேல் எடுக்க முடியாது. இந்த 2 கட்சிகளுக்கும் ஏற்றவாறு தான் அவங்க பாலிசி எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க எம்கே குளோபல். அதே போல் மற்றொரு அப்டேட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஆப்போசிஷன் கட்சிகள் அனைத்துமே இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அது மிக மிக குறைவு. அதாவது ஜனதா தள், தெலுங்கு தேசம் ஐஎன்டிஏ கூட்டணியுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அது மிக மிக குறைவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த அப்டேட் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இப்போ தொங்கு பார்லிமெண்ட் தான் வருது. அதனால பிரைவேட்டைசேஷன் மற்றும் அசெட் மானிட்டைசேஷன்லையும் ஒரு பின்னடைவு இருக்கும்ன்ற கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க எம்கே குளோபல். மாருதி சுசுகி இந்தியாவுடைய தலைவர் ஆர்சி பார்கவா சிஎன்பிசி டிவி 18 கொடுத்த பேட்டியிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வரல, இருந்தாலும் என்டிஏ தான் ஆட்சியை அமைக்கும்னு அவருடைய கருத்து தெரிவிச்சிருக்கிறார். அடுத்த 5 ஆண்டுல என்டிஏ தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் போன ஆட்சியில் என்டிஏ கொண்டு வந்திருக்கிற பாலிசிஸ், உற்பத்திக்காக கொண்டு வந்த பாலிசிஸ் இந்த ஆட்சியிலும் தொடர வேண்டும்ன்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாரு ஆர்சி பார்கவா.
HDFC அசெட் மேனேஜ்மெண்ட்டுடைய MD மற்றும் CEO நவ்னீத் முன்னோட் CNBC TV18 கொடுத்த பேட்டிலிருந்து கிடைத்த ஒரு தகவல். இப்போ வரக்கூடிய தொங்கு பார்லிமெண்ட் வந்து பாலிசி எடுப்பதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படுமா அப்படின்ற கருத்துக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. அது கொஞ்சம் ஓவர் ரேட்டடான விஷயம்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்தியாவில் இதற்கு முன்னாடியும் தொங்கு பார்லிமெண்ட் இருந்தது. அப்போவும் மார்க்கெட் மேலே போயிருந்தது. அப்போவும் பாலிசிஸ் எடுத்திருந்திருக்கிறாங்க. அதனால அது ஓவர் ரேட்டட் விஷயமா இருப்பதாக அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. MD மற்றும் CEO HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் உடையது. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. ஸ்ரீபெரும்புத்தூர் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நல்ல வேலை, யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படலை. இன்சூரன்ஸ் கவரேஜ் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ். வக்ராஞ்சி தரப்புல அப்டேட் இருக்குது. முன்னவே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. முந்தானத்து வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. ஏடிஎம் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனமான வார்டெக்ஸ் இன்ஜினியரிங்கில் முதலீடு செய்திருந்தாங்க. மறுபடியும் அதே கம்பெனியில் முதலீடு செய்திருக்கிறாங்க. 48.5% ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. 27.3% இப்போ 75.8% உயர்த்தி இருக்கிறாங்க வக்ராஞ்சி. NCC லிமிடெட் உடைய ஷேர்ஸை ஸ்மால் கேப் வேர்ல்ட் ஃபண்ட் நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. 54,02,312 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹265. ஸ்னோமன் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை ப்ரொமோட்டரான கேட்வே டிஸ்ட்ரி பார்க்ஸ் லிமிடெட் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று ஜூன் 4ஆம் தேதி அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 45.2%லிருந்து 45.5% உயர்த்தியிருக்கிறாங்க. ஆஹா சோலார் டெக்னாலஜிஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் ₹47 லட்சம் மதிப்பிற்கான ஆர்டர் பரதீப் போர்ட் அத்தாரிட்டியில தான் ஆர்டர் கிடைச்சிருக்கு. யார்கிட்ட இருந்து? பரதீப் போர்ட் அத்தாரிட்டி கிட்ட தான் கிடைச்சிருக்கு. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் சுகாய் 30 MKI சோதனை நடத்துகிற நேரத்தில் கிராஷ் ஆகியிருக்கு. நல்ல வேலை 2 பைலட்ஸும் பாதுகாப்பாக வெளியேறிட்டாங்க. ஒரு டெக்னிக்கல் ஸ்நாக் காரணமாகத்தான் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி வருவதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். எல்ப்ரோ இன்டர்நேஷனல் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்க PNB ஹவுசிங் ஃபைனான்ஸ் உடைய ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 13.7 கோடி முதலீடு செய்து 1,86,000 ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு அவங்க கைவசம் 4,01,563 ஈக்விட்டி ஷேர்ஸ். பஞ்சாப் நேஷனல் பேங்க் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. எதற்காக? கேனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸில் 10% ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. IPO வழியாக விற்பனை செய்வதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க் உடைய போர்டு. வோடோஃபோன் ஐடியா தரப்புல அப்டேட் இருக்கு. கேர் கொடுத்திருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்கிரேட் நடந்திருக்கு. லாங் டேர்மில் B+லேருந்து BB+ உயர்த்தப்பட்டிருக்கு. ஷார்ட் டேர்முக்கு A4லேருந்து A4+ உயர்த்தப்பட்டிருக்கு. டிமார்ட்டுக்கு கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு அப்கிரேட் நடந்திருக்கு. AA+லேருந்து AAA உயர்த்தப்பட்டிருக்கு. அவுட்லுக் ஸ்டேபிள். ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச கிரெடிட் ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அவுட்லுக்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆனந்த் ரத்தி மே மாதத்தில் பைபேக் அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஷேரை திரும்ப பெறுவதற்கு ₹4,450 விலை நிர்ணயித்திருந்திருக்காங்க. இப்போ பைபேக் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. எப்போ ஓப்பன் ஆகுது? ஜூன் 7ஆம் தேதி. எப்போ முடிவடையுது? ஜூன் 13ஆம் தேதி. ரிசர்வ்டு கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து 37 ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. 483 ஷேர்ஸ் வைத்திருந்தா. அதே போல் ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து 3 ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க. 392 ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருந்தா ரெக்கார்ட் டேட் படி. பைபேக்னா என்ன, பைபேக் ரேஷியோனா என்ன, ரிசர்வ் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி குறித்தெல்லாம் நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்க எவர்கிரேட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 100% ஸ்டேக் வாங்க போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஹிந்துஜா குரூப் நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 11,60,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹804. புரோட்டியன் ஈகவ் டெக்னாலஜிஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு சுதீப் ராஜினாமா செய்திருக்கிறாரு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்புல அப்டேட் இருக்கு. ஜூன் 11ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. $3 பில்லியன் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முடிவு அன்னைக்கு எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் கம்பெனியுடைய ஷேர்ஸை WF ஏஷியன் ஸ்மாலர் கம்பெனிஸ் ஃபண்ட் நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 4,97,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹3,212.43. தீப் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. ONGC கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு ₹56 கோடி. GPT இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒரு புது கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் கிட்ட இருந்து. அதோடைய மதிப்பு ₹547 கோடி. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.